அன்புள்ள மீனராசி என்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். மீனராசி என்பவர்களுக்கு ராசியில் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி, 3இல் செவ்வாய், 4இல் சூரியன் புதன், 5இல் குரு சுக்கிரன், 6இல் கேது, விரையராசியில் ராகு இருக்கிறார். 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் உடல் நலனை நன்கு பராமரியுங்கள். சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு பாத வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி வரலாம். 5இல் குரு உச்சமடைந்திருப்பதால் சிலருக்கு சுகர் அதிகரிக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பிள்ளைகளால் புகழ், பெருமை அனைத்தும் வரும். 3இல் செவ்வாய் சாதகம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். இடம் வாங்கி போடலாம். ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். 4இல் சூரியன், அர்த்தாஷ்டம சூரியன், உஷ்ண நோய்கள், தலைவலி, வயிற்று வலி, பிரஷர் போன்றவை வரலாம். 4இல் புதன், சரக்கு, கமிஷன், ஏஜென்சி தொழில்கள் லாபகரமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது, புகழ், யோகம் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். குரு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனும் சாதகம்தான். பண வரவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு செலவு வைத்தால் போல விரய ராசியில் ராகு இருக்கிறார். ஒரு பக்கம் எக்கச்சக்கமான வரவு, மறுபுறம் செலவு. திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. மற்றபடி சில பெண்களுக்கு மாமியாருடன் சண்டை சச்சரவுகள் வரலாம். வீட்டில் கணவருடன் சில வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே பெண்கள் கணவரை விட்டு சற்று ஒதுங்கி இருங்கள். மாமியாரை விட்டு சற்று ஒதுங்கி இருங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை அனைத்தும் பாராயணம் செய்யுங்கள். 7.5 சனி என்பதால் சற்று கவனம் தேவை. கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பராமரித்தல் வேண்டும். திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் வரனை நன்கு சரிபார்த்த பிறகே முடிவு செய்தல் வேண்டும். ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்ம சனி நடைபெறுகிறது. சற்று கவனம் வேண்டும். வரன் பார்க்கும்போது சற்று கவனமாக தீர விசாரித்த பிறகே முடிவு செய்தல் வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பிறக்கும். பெண்களுக்கு பெரும்பாலும் நார்மல் டெலிவரி நடைபெறும். ஆண் குழந்தை பிறக்கலாம். ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. மற்றபடி ஜூலை மாதம் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.